அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் சம்மர் ஸ்பெஷலில் நான் உங்களை வரவேற்கிறேன். வெயில் காலம் வந்தாலே பார்த்திங்கன்னா உடம்பு சூடு, மூளையும் சூடாக இருக்கும். இந்த உடம்பு சூடாக காரணத்தினால குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேர்க்கூறு, வேநீர் கட்டிகள்லாம் வரும். வேநீர் கட்டிகள்ன்றது சீழோடு இருக்கும். அதுக்கு நம்ம வேப்பலையும் மஞ்சள் கிழங்கு இடித்து அரைச்சி அதில் தடவினா நல்லாயிடும். வேக்கூருக்கு பார்த்திங்கன்னா நைசில் பவுடர் பொதுவாக குளிச்சுட்டு போகலாம். முதுகுலையும் அந்த வேக்கூருக்கு இடத்துலையும் ரொம்ப கொட்டக்கூடாது, லைட்டாக தான் போடணும். நொங்கு இருக்குது இல்லைங்களா, நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த நொங்கை அந்த தண்ணி எடுத்து அந்த கட்டிகள் மேலே நம்ம தடவை தானாக அந்த கொப்பளங்கள்லாம் உடஞ்சிடும், அரிப்பு இருக்காது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட் வயசானவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, அது சால்யூபிள் ஃபைபர் ரெண்டுமே இருக்குது, நான் சால்யூபிள் ஃபைபர் ரெண்டுமே அதில் இருக்கிறதுனால அதை பொடி பண்ணி ஒரு 1/4 ஸ்பூன் வாயில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஹார்ட்டுக்கும் நல்லது. மோஷன் பிரச்சனை வர டயபெட்டிக் பேஷண்ட்லாம் டாய்லெட்டே வராதுன்றவங்களுக்கு டாய்லெட் நல்லா வரும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நால்வர்கள் யார், இது குட்டி சுட்டீஸ்க்கு. நால்வர் யார் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு யார் அப்படின்னு தெரியாது. நால்வர் அப்படின்றது நம்முடைய சைவ சமய குறவர்களை குறிக்கும். அப்படின்னா என்னென்னா, அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், இவங்க தேவாரம் திருவாசகம்லாம் பாடியிருக்காங்க. சிவன் பெருமான் மேலே அதிக பக்தி கொண்டு இருந்த மக்கள் இவங்க தான் நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை எல்லாருக்கும். ஒருத்தர் ஒரு சீடன் குரு கிட்ட குருகுலத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ எப்பவுமே அவருக்கு என்ன பழக்கம்னா, எல்லாரை பற்றி ஏதாவது காசிப்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாராம். ஒருத்தங்களை பற்றி புற சொல்கிறது, மற்றவங்ககிட்ட ரொம்ப அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது, அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். அவங்கள பற்றி முழுசாக தெரியுமோ தெரியாதோ இவரே 1-10 கதையாக சொல்லுவாராம். அது இன்னும் பெரிய பெரிய கதைகளாக மாறுமா. குரு எவ்வளோ வாட்டி அவர் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த மாதிரிலாம் பேசாத, யாரையும் தெரிஞ்சிக்காமல் அது நல்லது கெட்டதுன்னு இந்த மாதிரிலாம் புற சொல்கிறது தப்பு அப்படின்னாராம். இவர் அவங்க குரு பேச்சையுமே கேட்கலையாம். ஒரு நாள் குரு இவரை கூப்பிட்டு என்ன பண்ணாரோ, ஒரு மூட்டை நிறைய காட்டன் பஞ்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்து, இது பஜாரில் ஒரு இடத்துல நின்று இந்த பஞ்செல்லாம் பறக்க விட்டுட்டு வா அப்படின்னாராம். இவரும் சரின்னு கிளம்பி போய் பஜாரில் நின்று அந்த பஞ்செல்லாம் பிச்சு போட்டுட்டாராம். அது பஞ்சு நூல் பறந்து போச்சான். இவர் ஐயா குருவே, நீங்கள் சொன்னபடி நான் பஞ்சாக பிச்சு போட்டுட்டேன் எல்லா இடத்துக்கும் அப்படின்னாராம். ஒரு 2 மணி நேரம் கழித்து குரு திரும்ப சீடனை கூப்பிட்டாராம். போய் நீ பிச்சு போட்ட பஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம். மொத்தமாக சேர்த்து எடுத்துக்குவாங்க. அது எப்படிங்க ஐயா முடியும், அது நான் பிச்சு போட்டு அது எங்கே போய் காற்றுல எப்படி செய்ததோ, எங்கே பார்த்ததோ, எந்த இடத்துல இருக்கோ, எல்லாம் எப்படி அது சேர்க்க முடியும்? அந்த மாதிரி தானே நீ சொல்கிற பொய்மைகளும் கருத்துக்களும் ஒருத்தங்களை பார்த்து தெரிஞ்சிக்காமல் நீ சொல்கிறது தப்பு இல்லையா அப்படின்போது தான் இவருக்கு நெட்டி போட்டில் அடித்த மாதிரி இருந்ததான். ஆமாம், அதாவது நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அதை அவங்க தப்பாக சொல்லக்கூடாது. நம்ம சொல்கிற ஒரு விஷயம் 4 8 ஆகும், 8 16 ஆகும். அதனால யாரையும் குறை சொல்லக்கூடாது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற சம்மர் டிப்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.